விவசாயம் பண்ணும்போது அதிகமா செலவாகுது அப்படின்ற மாரி நெறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு இந்த கரும்புக்கும், நெல்லுக்கும் ஒரு டிஃபரன்சியேஷன் பார்ப்போம். ஏன் கரும்பு வந்து நல்ல ப்ராஃபிட்டா இருக்கு, நெல்லுல வந்து ப்ராஃபிட் கம்மியா இருக்கு அப்படின்னு கரும்பு நாம வளர்க்கும்போது ஒரே ஒரு தடவ ஏர் ஓட்டியிருப்போம். வருஷத்துக்கு ஒரு முறை அறுவடை பண்ணுவோம். மறுபடியும் ஏர் ஓட்டுற வேலைலாம் இல்ல. அதுவே திரும்பி முளைக்க ஆரம்பிக்கும். அந்த மாரி ஒரு 5, 6 வருஷம் நம்ம போட்டோம்னா, அதுலேருந்து ஒரு லாபத்த எடுத்துட்டே இருக்கலாம். நடுவுல நம்ம உரத்த மட்டும் கரெக்ட்டா குடுத்தா போதும். ஆனா, அதுவே நெல்லுக்கு அப்படி இல்ல. நெல்லு வருஷத்துக்கு 3 போகம் பண்றோம் அப்படின்னா, 3 தடவ ஏர் உழணும், 3 தடவ விதைக்கணும், 3 தடவ அறுவடை பண்ணணும். அப்படி 3 தடவ நம்ப அறுவடை பண்ணும்போது, ஒவ்வொரு தடவையும் டிராக்டருக்கு கூலி இருக்கு. ஓன் டிராக்டர் வச்சிருந்தோம்னா, அதுக்கு டீசல் செலவே பெரிய செலவு ஆயிடும். அறுவடைக்கும், விதைப்புக்குமே நம்மளுக்கு நெறைய செலவாயிடும். ஏர் உழுறதுக்கு செலவாயிடும். ஆனா, கரும்பு அப்படி இல்ல. நம்ம ஒரு தடவ விதைச்சோம்னா, ஒரு 5 வருஷம், சில பேர் வந்து 10 வருஷம், 15 வருஷம் கூட அப்படியே போட்டு அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் நம்மளுக்கு வந்து செலவு கம்மியா இருக்கு. அதேபோல லாபம் அதிகமா இருக்கு. இந்த மாரி வந்து நம்ம திங்க் பண்ணணும். நம்ம வந்து எப்படி ஏர் உழாம விவசாயம் பண்ணணும் அப்படின்ற ட்ரிக்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆய்வு பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி ஆய்வு பண்ண ஆரம்பிச்சோனாலே, கண்டிப்பா வந்து செலவு ரொம்ப கம்மியாவும், விவசாயம் ரொம்ப லாபகரமாவும் மாறும்.